நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து இயற்கையோட ஒத்த ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நிறைய ஓய்வு நேரம் கிடைச்சிச்சு. அவங்களுடைய வாழ்வியல் முறையில் ஒருத்தரோட ஒருத்தர் இயல்பான அன்பும் நட்பும் மேம்பட்டுச்சு. உயிர்களையும் பிற மனிதர்களையும் அவங்க வந்து ஒரு அவங்களோட அது எல்லாத்தோடையும் ஒத்திசைந்த ஒரு வாழ்க்கை முறையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே பிளவுபடுத்தப்பட்ட ஒரு அந்நியமான வாழ்க்கையில் தான் இப்போ இருக்கோம். தன்னுடைய குடும்பத்து மேலேயே வந்து ஒரு பொறுப்புணர்வு வந்து பேரண்ட்ஸ் கூட இருக்கிறதில்ல. அம்மா அப்பாவோ தன்னுடைய குழந்தைகளை உடல்நலம் பற்றிய ஒரு அடிப்படையான அறிவு புரிதல் கூட இல்லாமல் இருக்காங்க. இப்போ கடந்த வாரம் நான் சில இடங்களுக்கு போய் பார்த்தேன். சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகும்போது அந்த வீட்டில் இருந்த குழந்தைகள் பெரியவங்க மற்ற எல்லாரையும் சந்தித்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி, அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உள்ள குழந்தைகளுடைய உடல்நலம் எப்படி இருக்குங்கிறத அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல. நான் சொல்ல வேண்டியிருக்கு, உங்கள் குழந்தைக்கு கடுமையான வயிற்று வலி இருக்குது, உடம்பு பூரா எரிச்சல் இருக்குது, தலைவலி இருக்குது, கர்ப்பப்பை கோளாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது சின்ன குழந்தைகளுக்கு ஒரு 6-7 வயசுலேருந்து 15 வயசு உள்ள குழந்தைகளுக்கு உடம்புல உள்ள தொல்லைகளை பற்றி அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல. இந்த குழந்தைங்க சொல்லுதுங்க, அங்கிள் எப்படி கண்டுபிடிச்சிங்க, இவ்வளோ தொல்லை எனக்கு இருக்குங்கிறத நாங்கள் யார்கிட்ட சொன்னாலும் கேட்குறதில்ல, அவங்க கேட்க விரும்புகிறதில்ல, எங்களுக்கு நாங்கள் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் டிவி இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து தன்னை மறக்கிறது, தன்னுடைய உடலில் உள்ள கேடுகளையும் கஷ்டங்களையும் மறைக்கிறதுக்கு தான் வந்து இவங்க சேட்டை பண்ணுறாங்க. செல்ஃபோன்லேயும் மற்ற விஷயங்கள்லையும் மூழ்கி போயிருக்காங்க. உண்மையில் வந்து அதில் ஒரு ஈடுபாடுலாம் அவங்க இருக்கிறதில்ல, தன்னை மறக்கிறதுக்காக அப்படி இருக்காங்க. இரவு இப்போ குழந்தைங்கள்லாம் நிறைய வீடுகளில் 12-1 மணி வரைக்கும் இரவில் முடிக்கிறாங்க. காலையில் ரொம்ப தாமதமாக எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவசரமாக காலை கடன்கள் எதையும் ஒழுங்காக சரிவர முடிக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, வேலைகளுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க ஆரோக்கியங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்குது. 2-3 நாளைக்கு ஒரு தடவை மலம் கழிக்கிற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வோ பார்வையோ யாருக்குமே கிடையாது. இது ரொம்ப மோசமான நிலை. நிறைய வீடுகளில் இப்போ வந்து புருஷன் பொண்டாட்டி கூட பேசுகிறது அதிகமாக கிடையாது. மனைவிமார்கள் வந்து 12-1 மணி வரைக்கும் வந்து செல்ஃபோனில் உட்காந்துருக்காங்க. இப்போ வேலைக்கு போயிட்டு வந்த புருஷன் வந்து 8:30 மணி 9 மணிக்கு வந்து தின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். 2 மணி 3 மணி வரைக்கும் செல்ஃபோனில் இருக்கிற ஆட்கள் நிறைய வீடுகளில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு அழிவு நிலையை நோக்கி நம்மளை உந்தி தள்ளிட்டு போயிட்டுருக்கு. யாருக்குமே ஒரு பொறுப்புணர்வோட மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற அந்த தேவையை கூட உணராமல் இருக்காங்க. சரி, இது சொல்லிகிட்டே போகிறது கஷ்டமாக இருக்குது. இதிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னா, இப்போ நம்ம ஒன்று நம்முடைய பெரியவங்க அந்த காலத்தில் சொன்ன விஷயம், ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரி வாழ்ந்து பழகணும். இரவு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கணும், காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், காலை கடன்களை அதிகாலையில் முடிக்கணும், நல்ல குளிக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், வேலையை வந்து அளவாக வச்சுக்கணும். வெயிலில் போய் வேலை பார்க்காம ஒரு 10-11 மணி வரைக்கும் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். திருப்பி மாலையில் 3 மணிக்கு மேலே கொஞ்சம் வேலை செய்யலாம். இது மாதிரி ஒரு இயற்கை ஒத்த ஏதாவது வேலைகளை செஞ்சுட்டு நிம்மதியாக இருக்கணும், வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை விட்டுட்டு நைட்டு 11 மணிக்கு கிளம்பி இரவு பூரா வேலை செஞ்சுட்டு காலையில் பூரா தூங்கிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், பணம் கிடைக்கும். ஆனால் அந்த பணத்தை பயன்படுத்துறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆரோக்கியம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. இப்போ நிறையா வீடுகளில் பணம் இருக்குது, நிறையா வசதிகள் நிறையா இருக்குது, ஆனால் வாழ்க்கைங்கிறது இல்லை. இப்போ இதை வந்து நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி வாழணும்.